Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் இன்றைக்கு கேட்டிருக்காங்க, இடுப்பு வலி, இடுப்பு பிடிப்பு அடிக்கடி ஏற்படுகின்றது, அதே மாதிரி முதுகு பிடிப்பு ஏற்படுகின்றது, இதற்கு என்ன தீர்வு? பொதுவாக இந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏற்படுகின்ற சில ப்ராப்ளத்துனால தான் நமக்கு திடீர்னு இருந்துகிட்டே இருப்பாங்க, இடுப்பு பிடிப்பு ஆயிரும், நிமிர முடியாது, குனிய முடியாது, ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் கிராஜுவலாக குறையும். அதே மாதிரி முதுகு பிடிப்பு, திடீர்னு அவங்க ஜென்ரலாக நல்லா தான் இருப்பாங்க, டக்குன்னு முதுகு பிடிப்பு ஏற்பட்டுரும், கீழே குனிய முடியாது, 1 நாள் 2 நாட்கள் அவர்களுக்கு வலியாக இருக்கும். அப்போ இதற்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசவாயுக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதை தசவாயுக்களை சரி செய்யக்கூடிய முத்திரைகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதற்குரிய யோகாசனங்களை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு கிராஜுவலாக நமக்கு முடிவு கிடைக்கும். நிச்சயமாக இது ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ இடுப்பு எலும்பை திடப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகள், அந்த இடுப்பு எலும்பு உள் பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள், தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள், ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள், இதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அந்த காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. அதை நீங்கள் கரெக்டாக வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உடம்பில் எலும்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடிய பயிற்சியும், நீர் சம்பந்தப்பட்ட அந்த நீர் மூலகம்னு சொல்கிற பாருங்க, அதனுடைய வாட்டர் எலமெண்ட், அதனுடைய உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன இதை சரி செய்யக்கூடிய எளிமையான ஆசனங்கள், இடுப்பை உயர்த்தக்கூடிய ஹிப் ரைசிங், அந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு முத்திரைகளையும் கரெக்டாக இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக திடீரென்று இடுப்பு பிடிப்பு, திடீரென்று முதுகு பிடிப்பு, எழ முடியாமல் நிமிர முடியாமல் வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அனுசாசன முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ள வைக்கணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இடுப்பு எலும்பு பகுதிக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு எலும்பு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் இடுப்பு பகுதிக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இடுப்பு வலி அதிகமாக உள்ளவங்க, இடுப்பு பிடிப்பு உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல் மட்டும் தலைமைக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் முன்னாடி வச்சுக்கோங்க.
மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சு அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மடிச்சுக்கோங்க, ஒரு கால் மட்டும் மேலே பண்ணுங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இடுப்பு எலும்பு, முதுகு பகுதி, முதுகெலும்பு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அபான வாயு முத்திரை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. முதல்ல அபான முத்திரை பண்ணிக்கோங்க. இப்போது சுண்டு விரலை உள்ள கட்டை விரலுக்குள்ளே மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக எல்லா கையும் முதல்ல பொறுமையாக சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் முன்னாடி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்பொழுது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. ஹிப் ரைசிங் அப்படின்னு இடுப்பை உயர்த்தக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல்ல இந்த மாதிரி படுத்துக்கணும். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக 2 கால் மடிச்சுக்கோங்க. கால் 1 ஃபீட் அகட்டி வச்சுக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே ஹிப் மட்டும் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துகிட்டே மெதுவாக ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 2 கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 2 கையும் சைடில். மூச்சு உள்ளெடுத்துட்டு மெதுவாக ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே கை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அடுத்து ஏக உசட்டாசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி நின்றுக்கோங்க. முதல்ல ஒரு கையினால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க. அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2
3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை மாற்றிக்கோங்க. அடுத்த கைனால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ வஜ்ராசனத்தில் அனுசாசன முத்திரை பண்ண போகிறாங்க. கை மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். இடுப்பு எலும்பு முதுகெலும்பு முழுக்க நல்ல பிராணசக்தி இதன் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இடுப்பு பகுதி முதுகெலும்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கு முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வயதானவர்கள் அந்த ஆசனம் செய்ய முடியலைன்னா முத்திரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.